நிச்சயமா சார். இப்ப தமிழகத்தில வந்து ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்துக்கு வருவாரா? அப்படின்ற மாரி இருந்துச்சு. பிரச்சாரத்துக்கு வந்துட்டாரு. நேத்து கூட ஆர்.எஸ். பாரதி அவர்கள், இல்ல 2 பேரும் ஸ்டாலின் அவர்களும், ராகுலும் ஒரே இதா பிரச்சாரம் பண்ண முடியாது, வாய்ப்பில்ல. இப்படி திட்டமே போடல அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. திட்டமே போடல. ராகுல் காந்தி ஒத்துக்கல. இவங்க எல்லாம் கெஞ்சி கூத்தாடி எல்லாம் பார்த்தாங்க. ராகுல் காந்தி ஒத்துக்கல. ராகுல் கடும் கோபத்தில் இருக்கார். இனி இவர்களை சந்திக்கக்கூடாதுன்ற இதில் இருக்கார். ஏன்னா அவரை மீறி நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா அவருக்கு இதாக இருக்குது. அதனால் ராகுல் காந்தி இந்த முடிவுக்கு வந்துட்டார். அவர் மேடை ஏற மாட்டார். அதை இவர்கள் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆஃப்டர் எலெக்ஷனு காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்குமான்றது சந்தேகம். ஒருவேளை தாவேகா இருந்தால் இல்ல ராகுல் காந்தியோட பிரச்சாரம் எடுபடுமா? அங்க இருக்கக்கூடிய இந்த இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில திமுக, காங்கிரஸ் ஏங்க அவரும் இந்த மாதிரி தாங்க உளறிட்டு இருக்காரு. இந்த திமுக மாதிரி வாட்ஸ்அப் தலைவராக தான் இருக்கார் அவர். தமிழை இராணுவத்தை வைத்து அழிக்க பார்த்தாங்களாம். இராணுவத்தை வச்சு ஒரு மொழி அழிக்க முடியும்?